ஸோ இன்னைக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.4ல் 6th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் தான் வழக்கம் போல் கண்டுபிடிக்கணும். ஸோ ரூட் ஆஃப் 6889. இப்போ இது என்னது லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷன் மெத்தட்னா எப்படி போடணும்? இப்படி போட்டு 6889. நான் என்ன சொன்னேன்? ரைட்ல இருந்து லெஃப்ட் பார்க்கணும், ரெண்டு ரெண்டாக தான் பிரிக்கணும். ஓகே, ரெண்டு ரெண்டாக தான் பிரிக்கணும். இப்படி பிரித்த பிறகு நம்ம டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? டேபிள்ஸ் பார்ப்போம் இல்லையா? இங்கேயும் டேபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன டேபிள் பார்க்க போகிறோம்? ஸ்கொயர் டேபிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 5 into 5 25, 6 into 6 36, 7 into 7 49, 8 into 8 64, 9 into 9 81. ஸோ இந்த டேபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ என்கிட்ட இருக்க நம்பர் என்ன? 68. 68 இங்கே வரும், ஆமாவா? ஆனால் ஸ்கொயர் டேபிளில் 68 வரல. ஸோ அதுக்கு இமீடியட் சின்னது எது? 64. அது எத்தனை டைம்ஸ் வருது? இந்த 64 இங்கே போட்டுக்கோங்க. அது எத்தனை டைம்ஸ் வருது? 8 into 8. இப்போ வழக்கம் போல் டிவிஷனில் என்ன பண்ணுவீங்க? சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. 68ல் 64 போச்சுன்னா 4. இப்போ என்ன பண்ணும்? இந்த 8ஐயும் இந்த 4ஐயும் பார்ப்பீங்க. டிவிஷன்லேயே அதே மாதிரி தான் பண்ணுவீங்க. அப்போ உள்ளார இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கத்தில் இருக்கிறத இறக்கிடலாம். டிவிஷனில் ஒவ்வொரு நம்பராக உங்களால் இறக்க முடியும். பட் ஸ்கொயரில் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த மட்டும், லாங் டிவிஷனை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நம்பராக இறக்க முடியாது. அவங்க பேர் தான். அவங்க 89 தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 2 பண்ணுவீங்க, ஆமாவா? இந்த 2 பண்ணிட்டு 8 2s are 16 இங்கே போட்டுக்கணும். ஓகே, ரைட். இந்த 16க்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஸோ 16 இன்டூ இந்த கோடுக்கு ஈக்குவல் டு 16 இந்த கோடுக்கு ஈக்குவல். ஸோ நான் சின்ன நம்பர்லேருந்தே போட்டு பார்க்குறேன். ஸோ 1 2 3. இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் இங்கேயும் போடணும். ஸோ இங்கே 161. ஸோ 4 2 3. 3 3s are 9 8 4. ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு ஹிண்ட்டும் கூட இருக்குது. சிம்பிளாக போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 9 கடைசி நம்பர் பாருங்கள், 9. ஸோ 3 3s are 9, ஆமாவா? அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. சிம்பிளாக முடிச்சிடலாம். பட் ஆனால் சில டைம்ஸில் அது வரலன்னா என்ன பண்ணுறதுங்கிறதான் பிரச்சனை. ஸோ அது அப்புறம் பார்க்கலாம். பெட்டர் நீங்கள் இந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை போட்டு பாருங்கள். 163 into 3 வந்து இது கரெக்டாக வருதா அப்படின்னு ஒரு தடவை போட்டு பாருங்க. இது ஹிண்ட். ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. 1 2லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இது பேசிக் லேர்னர்ஸ்க்கு இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு 3 லாஸ்ட் டிஜிட்டை பாருங்கள். 9ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 3 3s are. ஸோ மேலே 3 கீழே 3. ஸோ அப்போ 83 இஸ் மை ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் அப்போ வரும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.